வணக்கம், இது உங்கள் TBRCREATIONS. நான் தான் உங்கள் TBR. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட சப்ராண்டான டிசோ வயர்லெஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் வந்து டிசோ வயர்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து ரியல்மி டெக் லைஃப்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது பாக்ஸோட பேக் சைடில் வந்து டிசோவோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 11.2 mm லார்ஜ் பேஸ் பூஸ்ட் டிரைவர், 7 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக்கு, ஒரு மேக்னெட்டிக் இன்ஸ்டன்ட் கனெக்ஷன், 88 ms லோ லேட்டன்சி, 10 minutes சார்ஜ் ஃபார் 120 minutes ப்ளேபேக், அப்புறம் IPX வாட்டர் ரேட்டிங்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸை நம்ம கீழே ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா அது வந்து டிசோ ஒயர்லெஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா USB to Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக வந்து யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. டிசோ ஒயர்லெஸில் வந்து 3 பட்டன் இருக்குது. 2 வந்து வால்யூம் ராக்கெஸ் பட்டன் வந்து, இன்னொன்று வந்து மல்டி ஃபங்க்ஷன் கீன்னு. அந்த மல்டி ஃபங்க்ஷன் கீ வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஒரு வீடியோ வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காலை ஆன்சர் பண்ணல டிக்ளேர் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம 2 டைம் ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஒரு 3 டைம் ப்ரெஸ் பண்ணால் கேமிங் மோட் எனேபிள் ஆகிடுன்றாங்க. இந்த டிசோ வயர்லெஸை வந்து ரியல்மி லிங்க் ஆப் மூலயமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணுறதுனால அதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணோம்னா மெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் பூஸ்ட் ப்ளஸ் அல்காரிதம், டைனாமிக், அப்புறம் வந்து பிரைட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வால்யூம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலேருந்து கேமிங் மோடு எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ காலில் வருது அதை டேரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா நம்ம இந்த மேக்னெட்டிக் இது செப்பரேட் பண்ண ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கூட ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. தொடர்ந்து உங்கள் TBRCREATIONS. பாய்.